ஒரு பொய் வழக்கை எப்படி எதிர்கொள்றது? ஒரு பொய்யான வழக்கை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த பொய்யான வழக்கை எதிர்த்து நம்ம எப்படி முறையிடுறது அப்படின்ற ஒரு வழிமுறைகள் நம்ம பார்க்கலாம். இப்ப ஒரு காவல் நிலையத்துல பொய்யான வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதை எதிர்த்து நீங்க சம்பந்தப்பட்ட உயர் காவல் அதிகாரி எஸ்பி, டிஐஜி ரேங்க்ல இருக்கவங்ககிட்ட போய் நீங்க ஒரு மனு தரலாம். டிஜிபி வரைக்கும் போய் நீங்க மனு தரலாம். இதன் மீதும் ஒரு உரிய நிவாரணம் கிடைக்கல அப்படி நீங்க பார்க்கும்போது எஃப்ஐஆர் கோஷ் இருக்குது, ஷார்ட் ஷீட் கோஷ் இருக்குது. கன்விக்ட் ஆனா கூட அது அப்பீல் நம்ம போகலாம். ஒரு ஜட்ஜ்மெண்ட் பனிஷ்மெண்ட்டே கொடுத்தா கூட நம்ம அதை எதிர்த்து அப்பீல் போகலாம். எல்லா விதமான சட்ட வழிமுறைகள் நமக்கு இருக்கிறது. அது எப்படி கையாளணுன்றதை கவனமா நம்ம பார்க்கணும். அதுக்கான சட்ட பிரிவுகளை இந்த சைடில் கொடுத்துருக்கும் பாருங்க. இந்தந்த சட்ட பிரிவின் மூலம் நம்ம இதை சரி செஞ்சுக்கலாம். முதல்ல நீங்க சம்பவத்தில் இருந்திருக்க கூடாது, அந்த குற்றத்துக்கும் உங்களுக்கு தொடர்பு இருக்கக்கூடாது. உண்மையாகவே நீங்க நிரபராதியாக இருக்க வேண்டும். நீங்க ஒரு சம்பவத்திலே இல்லை, ஆனா இருந்தாலும் திட்டமிட்டு பழிவாங்கும் நோக்கோடு இந்த வழக்கு பதியப்பட்டிருக்கிறது என்றால் தாராளமாக நீங்கள் இந்த எஃப்ஐஆர் கோஷ், ஷார்ட் ஷீட் கோஷ் எது வேணா நீங்க செய்யலாம். அப்ப நீங்க ஒரு நுட்பமா கவனிக்கணும். இத்தகைய சட்ட வழிமுறைகள் இருக்கிறது. பயப்பட தேவையில்லை. பொய் வழக்கை எதிர்கொள்ள நிறைய வழிகள் இருக்கிறது. தாராளமாக நீங்க இதை எதிர்கொள்ளலாம். அச்சம் தேவையில்லை.